नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீலே கடவர்க்கு வேங்கடவர்க்கு வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹா. ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய நம்முடைய எதுகிரி எதிராஜ ஜீயர் சுவாமிகளுடைய திருவடி தாமரைகளுக்கு இந்த அடியவள் அநேக கோடி பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமியினுடைய கைங்கரியங்கள் உலக பிரசித்தி, எண்ணற்ற கைங்கரியங்கள். அதிலும் குறிப்பாக எம்பெருமானார பாரத தேசம் பூரா ஆங்காங்கே பிரதிஷ்டை செய்து ஏதோ ஒரு சில பேருக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு இருந்த எம்பெருமானார இன்று பாரத தேசம் பூரா பிரகடனம் பண்ணியிருக்கார் நம்முடைய சுவாமி. ஆச்சாரியனுடைய காருண்யத்துக்கு என்ன கைமாறு செய்திட முடியும்? அவருடைய திருவடியை கெட்டியா பிடிச்சுக்கிறது தான் அப்படிங்கிறத அனுசந்தானம் பண்ணிண்டே அடியவளுக்கு கொடுக்கப்பட்டது திருப்பாவையில 8வது பாசுரம். பொதுவா மார்கழி அப்படின்னாலே ஒரு சந்தோஷம், எல்லாருக்கும் மார்கழினாலே எதிர்பார்ப்போம். இல்லை, கண்ணபிரான் மாசானாம் மார்கசீரிஷோகம் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கார். மாதங்களுக்குள் நான் மார்கழியாக உள்ளேன் அப்படின்னு சொன்ன பிரகாரம் மார்கழி அப்படின்னாலேயே விடியற்கார்த்தால எழுந்து குளிர குடைந்து நீராடி எல்லோரும் திருப்பாவை சேவிக்கிறது அப்படிங்கிறது நம்ம இப்போ வழக்கமாக வச்சுட்டு இருக்கோம். அது அப்போ நம்ம ஆண்டாள் நாச்சியார் எப்படி அனுபவிச்சிருப்பா அப்படிங்கிறது, பரம வைதீகனுடைய மகளாக நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் தோன்றினாள். பெரியாழ்வார் வேதபிரான் அப்படின்னு சொல்லுமா போலே வேதம் எல்லாம் பூர்ணமா தெரிஞ்சவர்.
வேதார்த்தங்கள் கூட தெரிஞ்சவர். வேதத்துல என்ன பிரகரணம் உண்டோ அந்த பிரகரணம் தெரிஞ்சு பேசக்கூடியவர். வேண்டிய வேதங்கள் ஓதி அப்படின்னு அதுக்குதான் சொல்றான். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லுமா போலே அந்த நாராயணன் தான் முக்கியமான தத்துவம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிய வச்சவர் பெரியாழ்வார். வேண்டிய வேதங்களை எடுத்துட்டு சாரதமமான வார்த்தையே எடுத்து பேசக்கூடியவர். அப்பேற்பட்ட வைதீகனுடைய பெண்மணியாக ஆண்டாள் தோன்றி தான் பெரியாழ்வாருடைய கன்னிகை, நாம் ஒரு பிராமணத்தி அப்படிங்கிறத கூட மறந்து நம் ஆயர் குலத்திலேயே தோன்றினவளோ அப்படின்னு நினைக்கும்படியாக அவளுடைய பாவம் தன்னுடைய ஹிருதயத்தையே பிருந்தாவனமாக ஆக்கிட்டா. இன்னும் சொல்ல போனா தன் ஊரையே ஸ்ரீவில்லிபுத்தூரையே வடமதுரையாக ஆக்கிட்டா. அங்க இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய தோழிகள் எல்லாருமே அவளுக்கு கோபிகைகள். கோபிகா பாவத்திலேயே பூர்ணமா போன நம்முடைய நாச்சியார் இப்ப இந்த 8வது பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்றுன்னு சொல்லக்கூடிய 8வது பாசுரத்துல ஒரு கோபியை எழுப்புறா. அதாவது முதல் 5 பாசுரங்கள் அப்படின்னு வச்சுட்டா 6வது புள்ளும் சிலம்பின கான் அப்படின்லேருந்து ஆரம்பிச்சு எல்லே இளங்கிளியே வரைக்கும் பார்த்தோம்னா எழுப்புகின்ற பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் இம்பாவாய் அப்படிங்கிறது பாசுரம். முதல்ல பொதுவான அர்த்தம், இந்த பாசுரத்துக்கு பொதுவா என்ன அர்த்தம், என்ன வியாக்கியானம் அப்படிங்கிறத பார்த்துட்டு பிறகு சம்பிரதாய வியாக்கியானத்துக்கு வருவோம். பொதுவான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கீழ்வானம் உள்ள இருக்கக்கூடிய தோழியை எழுப்புறா. கீழ்வானம் வெள்ளென்று, கீழ்வானம் வெளுத்து போயிடுத்து, சூரியன் எப்பயோ உதயமாயி வெளுத்து போயின்னு இருக்கு. இது இங்க என்ன சொல்றான்னு பார்த்தா, இப்பதான் சொன்னோம் இல்லையா, பரம வைதீகனுடைய மகள்கிறத கூட மறந்து திருவாயர்பாடியிலேயே தான் இருக்கிறதாக பாவித்து கொண்ட ஆண்டாள் நம்ம கோதை இப்ப என்ன நினைக்கிறா, அந்த ஆயர்களுடைய பரிபாஷை பேசுறாளாம், இடைச்சிகளுடைய பரிபாஷை. எல்லாருக்குமே ஒரு பரிபாஷை இருக்கும் இல்லையா, நமக்கு வைஷ்ணவ பரிபாஷை அப்படின்னு சிலது இருக்கும். அதே போல இடையர்களுடைய பரிபாஷை இப்ப நம்ம இங்க நாச்சியார் பேசுறா. ஏன்னா இங்க எருமை சிறுவீடு மெய்வான் அப்படிங்கிறது அவர்களுடைய பரிபாஷை. சிறுவீடு மெய்தல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. எருமை எல்லாம் பொதுவாகவே அது எருமைக்கு ரொம்ப முக்கியம் பசுவை காட்டிலும். ஏன்னா பசு கூட காலமே விடியற் காத்தால் அப்படி திறந்து விட்டா கூட, அவிழ்த்து விட்டா கூட கொட்டிலேயே தான் சுத்தின்னு இருக்குமா. ஏன்னா குளிர் தாங்காது. ஆனா எருமைக்கும் அப்படி இல்லை. எருமைக்கு இந்த குளிர் தேவை. அதுவும் அந்த சிறுவீடு மெய்தல் அப்படிங்கிறது ஒரு காலை சிற்றுண்டி ஆகாரம், டிஃபன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆகாரம். அது இந்த கிராமப்புறங்கள்லயே இருக்கக்கூடிய அந்த புல்லை போய் மேய விடுவா. அது போய் மேய்ச்சலுக்காக போகும். மேய்ச்சலுக்கு அது கூட போறச்சேவே கண்ணுக்குட்டியும் சேர்ந்தே போகும். இழுத்தெல்லாம் கட்ட மாட்டா. அதற்கு பிறகு ஒரு 10 மணி 11 மணிக்கு மாடு மேய போர்ச்சேதான் கண்ணுக்குட்டியை கட்டிட்டு மாடுகளை மட்டும் ஓட்டிட்டு போவா. அந்த எருமைகள் அந்த பனி துளிகள்லாம் விழுந்திருக்கக்கூடிய அந்த புல்லை மேயறதுல அதுகளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, அது மாட்டிற்கு ஆரோக்கியம். இதெல்லாம் இடையர்களுக்கு தெரியும். இது எப்படி நமக்கு ஆண்டாள் நாச்சியாருக்கு தெரியும்? அழகா சொல்றா, எருமை சிறுவீடு மேய போயிடுத்து எருமைகள்லாம் கூட. ஆனா நீ இன்னும் எழுந்துக்க மாட்டேங்கிறியே. ஏன்னா எருமைகள்லாம் கூட மேய போயிடுத்து பத்தியா, கீழ்வானம் வெளுத்துடுத்து பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். நான் அப்புறம் வரேனே, மற்றவாளெல்லாம் முதல்ல எழுப்பேன் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் வந்தாச்சு. உனக்காக தான் காத்துன்னு இருக்கோம், அதுக்காக தானே உன்னை எழுப்பின்னு இருக்கோம். எல்லாரும் புறப்பட்டு போறவர்களை மெனக்கெட்டு பிடிச்சு வச்சுண்டு, இல்லை நம்ம இவளை கண்டிப்பா எழுப்பி அழைச்சுண்டு போகணும் அப்படிங்கிற ஆசையோடு இங்க உன்னை எழுப்பின்னு இருக்கோம். அதுக்குதான் போகாமல் காத்து போவான் போகின்றாரை போகாமல் காத்து போறேன்னு சொல்லவர்களை கூட போகாத இரு, அவளும் வந்துடட்டும், அவளையும் அழைச்சுண்டு போகலாமே அப்படின்னு சொல்லி அப்படி பாவை களத்தை நோக்கி போகக்கூடியவர்கள் எல்லாரையுமே போகாமல் காக்க வச்சுட்டு கூவான், உன்னை கூப்பிடுறதுக்காக வந்திருக்கோம், கூவான் வந்து நின்றோம். அவ்வளவு என்ன அபிமானம் என் மேல? அந்த தோழி உள்ள இருக்கக்கூடியவள் நினைக்கிறாளாம், அவ்வளவு என்ன அபிமானம்? அப்படி எல்லாம் போறவர்களெல்லாம் கூட நிறுத்தி வச்சுட்டு நாச்சியார் நம்மளை கூப்பிடுறான்னா என்ன, அவ்வளவு என்ன நம் மேல அவ்வளவு பிராதானியம், என்ன அபிமானம் அப்படின்னு பார்த்தா,
கோதுகலமுடைய பாவாய். குதூகலம் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல், அதுதான் தமிழ்ல கோதுகலமுடைய. ஏன்னா நீ அவ்வளவு குதூகலமா இருக்கக்கூடியவளாச்சே, கோதுகலமுடைய பாவாய். நாங்க மட்டும் தனியா போனா அவ்வளவு சொரத்தையே இருக்காதான், நீ மட்டும் வந்தேன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா கண்ணனுடைய குணலீலா சேஷ்டித்தங்கள் எல்லாத்தையும் நீ அனுபவிச்ச பாவை அல்லவா, அதனாலேயே கோதுகலமுடைய பாவாய். இப்படி போர்ச்சேவே சும்மாவா வருவ நீ? எங்க கிட்ட கண்ணன் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான் அப்படின்னு கண்ணானுபவமாவே பேசிட்டு வரக்கூடிய நீ வந்தாதான் எங்களுக்கு பூர்ணமா இருக்கும், இந்த கூட்டமே பூர்ணத்தை அடையும். அதனால எழுந்துரு கோதுகலமுடைய பாவாய். நீ வந்தா மார்கழி உற்சவமா ஆயிடும், மகத்தோத்சவமா ஆயிடும். நாங்க மட்டும் பண்ணா அது நோம்பாக ஆகும். நாங்க மட்டும் போனா ஏதோ தேவையான வாய் மூடிட்டு போயிட்டு இருப்போம், அது ஒரு நோம்பு, அவ்வளவுதான். ஆனால் நீ வந்தா எல்லாரும் பேசி சிரிச்சுண்டு கல 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 கலன்னு கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். பாடி பறை கொண்டு, நம்ம பாடி அந்த கண்ணனை பாடி பறை பெற வேண்டாமா? கண்ணன் நமக்கு சம்மானம் கொடுப்பான் தெரியுமா? அது 30 நாள் ஆனாவிட்டு தானே கொடுக்க போறான். இன்னைக்கு விடலாமே என்ன, இன்னைக்கு நான் ஏன் எழுந்துக்கணும்னா அதெல்லாம் குறிச்சு வச்சுப்பான் கண்ணன். சரியா நீ 8ஆம் நாள் வரலையேன்னு சரியா கேட்டுடுவான். நீ தான் 8வது நாள் வரலையே, அப்படி ஓரமா போய் நில்லுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றது? உன்னை விட்டுட்டு அந்த சன்மானத்தை நாங்க மட்டும் போய் வாங்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீயும் வந்தாதான், எல்லாரும் வரணும், நீயும் வரணும், முக்கியமா நீ வரணும். இந்த கோதுகலமுடைய பாவாயா இருக்கிறதுனாலேயே நீ வரணும். வந்து பாடி பறை கொண்டு, அந்த பறையை நம்ம வாங்க வேண்டாமா கண்ணன் இடத்துலேருந்து? அதனால வா அப்படின்னு கூப்பிட்றா, பாடி பறை கொண்டு. என்ன பறை அப்படின்னா, பொதுவா பறைன்னு பார்த்தா அது ஒரு விளையாட்டு சாமான், இப்படி டப டபன்னு அடிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு சாமான். ஆனா பறைங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு பாசுரத்துலயும் நமக்கு வியாக்கியானங்கள் வரும். முக்கியமா இங்க பறை அப்படின்னு சொல்றது, அவன் குரல் கேட்கறதே ஒரு பறையான். கண்ணா கண்ணா அப்படின்னு நம்ம கூப்பிடுறச்சே ஆ ஆ அப்படின்னு அவன் அதுக்கு பிரதித்வனி கொடுத்தா அதுவே ஒரு பறை தானேங்கிறான். அது நீ அங்க போய் கண்ணான போய் நிப்பியே முன்னாடி, நீ கண்ணான போய் நின்னா என்னடி அப்படின்னு அவன் ஒரு பிரதித்வனி கொடுத்தானாகில் அது பெரிய பறை இல்லையோ நமக்கு? என்னன்னு நம்ம கூப்பிட்ட குரலுக்கு அவன் கேட்கிறானே, அத்தகைய பறையை நீ பெற வேண்டாமா? அதனால பிள்ளா பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு. மாவாய் பிளந்தானை கேசி அப்படிங்கிற ஒரு அரக்கன் குதிரை வடிவமானவன், அவனுடைய வாயை பிளந்தவன். குதிரை வடிவமாக அந்த அரக்கனை வாயை பிளக்க செய்ததுனாலேயே கேசவன் அப்படின்னு பெயர், திருநாமம் கொண்ட கண்ணன். கேசிங்கிற அரக்கன் வாயை பிளந்தான் இல்லையா? அது மட்டுமா, மல்லரை மாட்டிய அந்த மல்லர்கள் முஷ்டிகன் சாணூரன் 2 பேரும் இப்படி 2 பக்கத்துல வந்து நின்னாலாம். முஷ்டிகன் சாணூரன் கண்ணபிரான் இப்படி நெடுப்புற பேசாம நின்றுதான். அவர்கள் 2 பேரும் இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் ஓடி வர வரைக்கும் பேசாம இருந்துட்டு இருந்த கண்ணபிரான் 2 பேரும் இப்படி கிட்டக்க கடகட கடகடன்னு ஓடி வந்தாலும் இல்லையோ பட்டுன்னு கண்ணன் இப்படி பின்னாடி போயிட்டான், நகர்ந்துட்டான். இப்படி நகர்ந்துட்ட உடனே அவ 2 பேருமே ஒருத்தருக்கு முட்டின்ட்டான். அந்த மல்லர்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு முட்டின்னு பயங்கர அடி. அத்தகைய மல்லர்களை எவ்வளவு சாதுரியமா அவர்களை மோத விட்ட நம்முடைய கண்ணனை, அந்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அந்த தேவாதி தேவனை போய் நம்ம சேவிக்க வேண்டாமா? மல்லர்களையே இப்பயே திடீர்னு நம்முடைய நாச்சியார் மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டியன்னு கிருஷ்ணனுடைய வீர செயல்களை எடுக்கிறார். ஏன்னா வீரபத்தினிகளாச்சே, ஏன்னா வீரபத்தினிகளுக்கு அது ஒரு அழகு. பகவானுடைய வீர செயல் எடுத்து சொல்றது ஒரு அழகு. ராமபிரான் கூட 16,000 ராட்சசர்களை வதம் பண்ணி ஜனஸ்தானத்துல அத்தனை பெரிய ஒழிச்சு கட்டிட்டு கோதண்ட பாணியா அந்த கையில பிடிச்சுண்டு அந்த தனுச கையில ஊனிண்டு வில்லாதி வில்லனாக வீராதி வீரனாக இங்க திரும்ப ஆசிரமத்துக்கு வரச்சு சீதா பிராட்டியும் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கா. அவள் ராமபிரான் வந்த உடனே ஓடி போய் அந்த வீரஸ்ரீ அப்படிங்கிற திலக்கத்தோட கூட ராமபிரானை போய் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டாலே அத்தகைய வீர கம்பீர புருஷனுக்கு அந்த கம்பீர நாச்சியாராக எப்படி சீதா பிராட்டி இருந்தாலோ அது போல இவர்கள் எல்லாம் வீர பத்தினிகளா இருக்கிறதுனால பகவானுடைய வீர செயலை அவ்வளவு பெருமையாக பேசுகிறார்கள். அத்தகைய தேவாதி தேவன் அவன் அல்லவோ, தேவர்களுக்கெல்லாம் தேவன். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அவனை போய் நம்ம சேவிச்சோம்னா ஆவாவென்று ஆராய்ந்து நம்மளை ஆராய்ச்சி பண்ணுவானாம். சில சமயம் கோபிகைகள் தம் மனசுல இருக்கிறத கூட ஒழிச்சிடுவான்.
ஓப்பனாக பேச மாட்டான். உள்ளம் ஒன்று வச்சு புறம் ஒன்று பேசி. இது எப்படி நல்ல குணமாக ஆகும்? உள்ளம் ஒன்று வச்சுட்டு புறம் ஒன்று பேசக்கூடாதுன்னு தானே எல்லாரும் சொல்லுவா. உள்ள ஒன்று வச்சுட்டு புறம் ஒன்று பேசலாமோ அப்படின்னா அது கோபிகைகளுடைய பாவம். அப்படி கோபிகைகளுக்கு கண்ணன் நம்ம ஆத்துக்கு வந்துடணும், நம்மளுடைய கிரகத்துக்கு வந்துடணும்னு கொள்ள ஆசை இருக்கும். ஆனாலும் கண்ணன் வந்தானா வேணும்னே சொல்லுவா, கண்ணா இங்க வராத, கிளம்பி போ, நீ இப்போ அடுத்தாத்துக்கு போ, அடுத்தாத்துல அந்த கோபி உனக்காக காத்துன்றக்காக போ அப்படின்னு வேணும்னே சொல்லுவா. ஆனா அவனுக்கு ஹிருதயேஸ்வரன் ஆச்சே, அவனுக்கு ஹிருதயம் தெரியாதா? இவள் ஹிருதயத்துல கண்ணா நீ போயிடாத இரு அப்படின்னு நினைச்சுட்டே கண்ணா நீ கிளம்பு. பின் அப்படியானா எதுக்கு சொல்லணும்? ஏன் அப்படி சொல்லுவானேன்னா, கிளம்புன்னு சொன்னாதான் அவன் வேணும்னு அட்டம் பண்ணிட்டு இன்னும் நான் இன்னைக்கு பூரா இங்கதான் இருப்பேன்னு இருப்பான். அதுக்காக இவர்கள் உள்ளம் அதை வச்சுட்டு கண்ணன் நீங்க நாள் பூரா இருக்க வைக்கணும் அப்படிங்கிறத உள்ளத்துல வச்சுட்டு வெளியில என்னமோ சொல்றது, கண்ணா நீ கிளம்பு, எவ்வளவு நாய் நீ இங்கே நின்று இருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்றது போல சொல்லுவார்கள். அது ஹிருதயேசனான கண்ணனுக்கு அது தெரிஞ்சதுனால ஆராய்ந்து அருளி, அதை ஆராய்ந்து அவரவர்கள் ஹிருதயத்துல மனோலயத்துக்கு மனோபாவத்துக்கு ஏத்த மாதிரிதான் பகவான் அனுகிரகமும் பண்ணுவான். எனக்கு நல்ல உத்தியோகம் வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு போய் நிக்கிறவனுக்கு அதை கொடுத்துடுவான். சரி எடுத்துக்கோ. கீதையில சொல்றானல்ல, ஆர்த்தன் அர்த்தார்த்தன் ஜிக்ஞாசு ஞானீச்ச பரத ரிஷபா. ஆர்த்த பக்தர்கள்னு சில பேர் இருப்பா, கஷ்டத்தினால போய் பக்தி பண்றவர்கள். எனக்கு இந்த கஷ்டம் வந்துடுத்தே, கஷ்டம் தீரணுமே, சரி அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகும். அப்புறம் அர்த்தார்த்திகள், எனக்கு உத்தியோகம் வேணும், இந்த லாபம் வேணும், அந்த லாபம் வேணும், மாளிகை கட்டணும், மாடி மேல மாடி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தார்த்திகள். ஜிக்ஞாசு, அதாவது எனக்கு ஞானம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அதுக்காகவே ஒரு பகவத் ஆராதனம் பண்றது. அதெல்லாம் விட அடுத்தது ஞானீச்ச பரத ரிஷபா. அந்த ஞானிகள் ஏற்கனவே அவர்களுக்கு ஸ்வயம் ஞானம்ங்கிறது இருக்கு, பிரகாசமா இருக்கு. இருப்பினும் அவர்கள் ஹிருதயத்துல வெளியில பார்த்துட்டு இருந்தா அந்த ரிஷிகள்லாம் எப்படி இருப்பாளாம், வெளியில பார்க்கறதுக்கு என்னமோ ரிஷி வேஷத்துல அந்த உடையெல்லாம் உடுத்திட்டு அப்படி இருப்பார்கள். ஆனா அவர்கள் உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல தியானம் பண்றதோ ராசபஞ்சாத்தியாகி அந்த கண்ணன் அல்லவோ தியானம் பண்றார்கள். அதுதான் ஞானீச்ச பரத ரிஷபான்னு தன்னை பெருமைப்படுத்திக்கிறானாம் அர்ஜுனன்ட்ட. என ஏதோ ஆர்த்தர்கள் என்ன பக்தி பண்றான், ஜிக்ஞாசு பக்தி பண்றான், அர்த்தார்த்திகள் என்ன பக்தி பண்றாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல அர்ஜுனா, ஞானிகள் பண்றாப்பர் ஞானீச்ச பரத ரிஷபா. நான் துவாபர யுகமா இருக்கிறதுனால அப்ப நிர்குண பிரம்மத்தை கூட சில ரிஷிகள் அனுபவிச்சுன்னு அப்படி உட்காந்துருப்பா. ஆனால் அவர்கள்லாம் அதெல்லாம் கூட விட்டுட்டு கண்ணனுடைய கல்யாண வைபவங்களை அனுபவிப்பார்களாகில் என தெரிஞ்சுக்கோ, ஞானீச்ச பரத ரிஷபா அப்படின்னு சொல்றான் இல்லையா. அது போல அவரவர்கள் மனசுல என்னென்ன இருக்கோ அதை ஆராய்ந்து ஆஹா ஆஹா இப்படி இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு ஆஹா என்று ஆராய்ந்து அருளி அவரவர்களுடைய மனோபாவத்துக்கு ஏத்தா மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த தேவாதி தேவனை நம்ம போய் சேவிக்கணும். அதனால கோதுகலமுடைய பாவாய் எழுந்துரு அப்படிங்கிறது பொதுவான அர்த்தம். இனி சம்பிரதாய அர்த்தத்துக்கு வருவோம். சம்பிரதாயமா இந்த பாசுரத்துல என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே திருப்பாவை அப்படின்னு எடுத்துட்டாலேயே முதல் 5 பாசுரங்கள் திருப்பாவைக்கு ஒரு அவதாரிக்கையாக அமையிறது. பகவானுடைய 5 நிலைகளை குறிக்கிறது. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய 5 நிலைகள். நாராயணனே நமக்கே அப்படின்னு முதல் பாசுரத்துல வந்ததுனால நாராயணனே அப்படிங்கிறது பரமபதநாதனை குறிக்கிறது. வியூகம், அதுதான் பரம் அப்படிங்கிற நிலை. அடுத்த வியூகம் அப்படிங்கிறது திருப்பார்கடல், அதுதான் 2வது பாசுரத்துல பார்க்கடலுள் அப்படின்னு வந்துடுது. 3வது விபவம் அப்படிங்கிறது அவதாரங்கள், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அல்லது வராக நிருசிம்ம வாமன முதலிய அவதாரங்களை குறிக்கிறது. ஓங்கி உலகளந்த உத்தமன், அங்க திருவிக்கிரமாவதாரத்தை சொன்னதுனால விபவம். 4வது நிலை அந்தர்யாமி அப்படிங்கிறது நமக்கு ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்தர்யாமிய தியானம் பண்றது. ஆழி மழை கண்ணா ஆழியுள் புக்குன்னு வருது இல்லையா, அந்த மழைக்கு உள்ள இருக்கக்கூடிய பகவானை நம்ம வணங்குறதுக்கு தான் அந்தர்யாமி அப்படிங்கிற நிலை 4வது பாசுரத்துல வந்துடுது. 5வது அர்ச்சை. அர்ச்சைங்கிறது தான் அர்ச்சா திருமேனி. இப்ப திவ்ய கஷேத்திரங்கள்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள்.
மாயிலை மண்ணு வடமதுர மைந்தனை, வடமதுரை மதுரா. அந்த கண்ணனை இங்க பாடியிருக்கிறதுனால அது 5வது அர்ச்சை. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை ஆகிய 5 நிலைகளும் முதல் 5 பாசுரங்கள்ல வந்தது. பிறகு 6லேருந்து ஆரம்பித்து 15 பாசுரம் வரைக்கும், எல்லே இளங்கிளிய வரைக்கும் புள்ளும் சிலம்பின காண்டிலேருந்து ஆரம்பிச்சு எழுப்புகின்ற பாசுரம். ஜனன்யாச்சாரியர் ஈராயிரப்படி பண்ணியிருக்கார். அவர் இங்க ரொம்ப ஆச்சரியமா ஒன்று சாதிக்கிறார். உறங்குவார் ஆர், எழுப்புவார் ஆர் அப்படின்னு கேட்கிறார். யார் உறங்குறா, யார் எழுப்புறா? உறங்குவார் ஆர் அப்படின்னா பேருக்கு தப்பாது என்று துணிந்து, அப்படி துணிந்தவர்கள் உறங்குகிறார்களாம். பேருக்குன்னா அந்த வைகுண்டம், வைகுண்டம் நிச்சயமா நமக்கு உண்டு அப்படின்னு திட விசுவாசத்தோட நம்பிக்கை இருக்கிறவர்கள், அவர்களுக்கு தெரியும். அதனால அவர்கள் நிம்மதியா உறங்குவார்கள். நமக்கு தான் எங்க போற இடம் நிர்ணயம் ஆயிடுத்தே, இனிமே என்ன பயம் அப்படின்னு நிம்மதியா உறங்குறார்கள். எழுப்புவார் ஆர் அப்படின்னு பார்த்தா பேருக்கு துவரிக்கிறவர்கள் எழுப்புகிறார்கள். நம்ம போய் பகவான் ஆசிரயிக்கணும், அப்பதான் நமக்கு அவன் திருவடி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் எழுப்புகிறார்கள். பீஷ்மாச்சாரியார் கூட சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கிறச்சே மகாபாரதத்துல கடைசியா பீஷ்மஸ்தவராஜம் சொல்றார். பீஷ்மஸ்தவராஜம் சொல்றச்சே ஸ்வச்சந்த மிருத்யு அப்படிங்கிற ஒரு விசேஷ வரம் அவருக்கு இருக்கு. தான் எப்ப இஷ்டப்படுறாரோ அப்பதான் மிருத்யு அப்படிங்கிறது அவருக்கு வரும். இப்ப தான் இஷ்டப்பட்டுட்டார், எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு, தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் ஆயாச்சு, தர்மஸ்தாபனம் ஆயாச்சு, இனி நமக்கு போருமே இந்த சரீர யாத்திரை, நம்ம இதை துறந்துட்டு இனி புறப்படுவோம் அப்படிங்கிறவர் அழுதுட்டு போக வேண்டாமோ, இல்லை பயப்பட வேண்டாமோ? பிரசன்னமா இருக்காராம், முகத்துல பிரசன்னமான முகத்தோட கிளம்புறாரு. காரணம், அவருக்கு போற இடம் நிர்ணயம் ஆயிடுத்து. நமக்கு கண்ணன் தன்னுடைய திருவடியை நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சு போச்சே. எதிரில் பிரத்யட்சமா கண்ணன் இருக்கிறதுனால, கண்ணனை பார்த்துட்டே பீஷ்மஸ்தவராஜத்தை அவனுக்கு அர்ப்பணிக்கிறதுனால, இதுதான் பாகவதத்துல பீஷ்மஸ்துதி அப்படின்னு வருது. அத்தகைய கண்ணனுக்கு ஸ்துதி பண்ணிட்டு கிளம்புறவர்கள் கண்ணனை தானே அடைவார்கள். அதனால அவருக்கு நிர்ணயமானதுனால அத்தகைய பிரசன்னத்தையோட புறப்பட்டார் பீஷ்மாச்சாரியாள். அத்தகைய பீஷ்மர் கூட கடைசியா கிளம்புறச்சே என்ன சொல்றான்? லலித கதி விலாச, நான் எனக்கு அடுத்த ஜன்மான ஒன்று இருந்ததுன்னா கண்ணா எனக்கு ஒரு கோபிகையா கொடு, கோபவத்வஹா. யார் சொல்றா இதை? பீஷ்மாச்சாரியார். பிரம்மச்சரியமே தனக்கு தபசுன்னு இருந்தக்கூடிய அந்த பீஷ்மாச்சாரியால் சொல்றார், கோபவத்வஹா, எனக்கு அடுத்த ஜன்மா ஒன்று கொடுத்தே ஆகில் கோபிகையா கொடு அப்படிங்கிறார். அப்போ பீஷ்மாச்சாரியாளுக்கே அப்படி ஒரு பாவம் இருக்குமாகில் நம்முடைய ஆண்டாளுக்கு இருக்காதோ கோபிகா பாவம்? ஆனா ஆண்டாளுக்கு நிச்சயமா இருக்கும் இல்லையா? எவ்வளவு ஆசை இருந்திருக்கும் கண்ணபிரான் இடத்துல. பீஷ்மாச்சாரியாளுக்கே இப்படி இருந்தா. இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துல ரொம்ப அழகா ஒரு சொல் வரும். பிராமண குலத்திலே பிறந்து இடையர் குலத்திலே ஆனாள் அப்படின்னு நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார ஸ்ரீவச்சன பூஷணத்துல எடுப்பான். அதாவது விஷ்ணு சித்தருடைய கன்னிகை அப்படிங்கிறத விட்டுட்டு இடையர் குலத்தவளாக ஆயிட்டாள். இதுதான் சித்த முன்னாடியே சொன்னோம். இடையர்களுடைய பரிபாஷை பேச தெரியறது ஆண்டாளுக்கு. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்தல் தான் இடையர்களுடைய பரிபாஷை. இப்ப 6வதுலேருந்து 15வது வரைக்கும் எழுப்புகின்ற பாசுரம்னு சொன்னோம் இல்லையா? அது 10 பாசுரமுமே 10 ஆழ்வார்களை எழுப்புறதாக அமையிறது. இந்த பாசுரத்துல ஒவ்வொருத்தரையும் அட்ரஸ் பண்றா. நாயக பெண் பிள்ளாய், பேய் பெண்ணே, பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்லாம் அட்ரஸ் பண்றா இல்லையா? அது போல இங்க கோதுகலமுடைய பாவாய் அப்படிங்கிறது நம்மாழ்வார குறிக்கிறது. நம்மாழ்வார் தானே தன்னுடைய பாசுரங்கள்ல பல இடங்கள்ல பாவாய்னு தன்னை தானே சொல்லிட்டு இருக்கிறதுனால கோதுகலமுடைய பாவாய் அப்படிங்கிறது நம்மாழ்வார குறிக்கிறதாக வருது. கீழ்வானம் வெள்ளென்ற எருமை சிறுவீடு, வெள்ளென்ற கீழ்வானம். எப்போது கண்ணபிரானிடத்துல அயராது காதல் கொண்ட நம்மாழ்வார், எப்போதும் கண்ண தியானத்திலேயே இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அப்படி இருக்கிறது ஒரு ஆச்சரியம். இல்லை ஆச்சரியம் இல்லைன்னு எடுத்துட்டா கூட கண்ணபிரான் அப்படி இருக்கானா. பகவத்கீதையிலேயே கண்ணபிரான் என்ன சொல்றான்? எப்போதுமே ஞானிகளுடைய ஹிருதயத்துல நான் இருக்கேன், அவர்கள் ஹிருதயத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிறத போல என் ஹிருதயத்துல அவர்கள் இருக்கிறார்கள். இதுதானே ரொம்ப முக்கியம்.
ஞானிகள் எனக்கு அவ்வளவு பிரியமானவர்கள் அப்படிங்கிறான் பகவான். தேஷாம் ஞானி நித்யுக்தா ஏக பக்திஹி விசிஷ்யதே ஏ பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தமோ அஹம் சச்ச மம பிரியஹ அஹம் சச்ச மம பிரியஹ. நான் அவனுக்கு பிரியமானவன் அப்படிங்கிறது ஒரு பட்சம் இருந்தாலும் அவன் எனக்கு பிரியமானவன். என் ஹிருதயத்துல அவன் இருக்கான், அவன் ஹிருதயத்துல நான் இருக்கேன் அப்படின்னு ஞானி விஷயமாக இதை எடுத்து சொல்றார். ஞானீச்ச பரதர்ஷபான்னு தன்னை பெருமைப்படுத்திட்டார். 7வது அத்தியாயத்துல வருது இது பகவத்கீதையில. அத்தகைய ஞானிகள் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள். பிரியோஹி ஞானினோத்யர்த்தம் பிரியோஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் சச்ச மம பிரியஹ. எனக்கு பிரியத்துக்கே பாத்திரமானவர்கள் அந்த ஞானிகள். அத்தகைய நம்மாழ்வாருடைய ஹிருதயத்துல பகவான் எப்போதும் குடிகொண்டது போல பகவானுடைய ஹிருதயத்துல இப்ப நம்மாழ்வார் குடிகொண்டுட்டார். இது பாகவதத்துல அம்பரீஷனுடைய கதையிலையும் இதேதான் வருது. துருவாசர் பகவானிடத்திலேயே போய் கேட்கிறான், பகவானிடத்திலே போய் என்னுடைய சுதர்சன சக்கரம் என்னை துரத்துறது, என்னை எப்படியாவது காப்பாத்து. ஏன் உன்னை துரத்துறது? அனாவசியமா உண்மை எதுக்கு துரத்துவானே, எதுக்கு துரத்துறது சொல்லுமே அப்படின்னு பகவான் கேட்கறிச்சு. இல்லை, நான் பூலோகத்தில் அம்பரீஷனை பார்த்தேன். சரி, அம்பரீஷன் துவாதசி பாரனை என்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டதாக நான் நினச்சுட்டேன். சரி, அதுக்காகலாம் சுதர்சன சக்கரம் துரத்தாதே, வேற ஏதோ விஷயம் இருக்கே சுவாமி. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஏவலை விட்டுட்டேன், அதனால இந்த சுதர்சன சக்கரம் என்னை துரத்துறது. அதை சொல்லுங்கிறார் பெருமாள். சாப்பிட போன இடத்துல பிலிசூன்யம் வைக்கலாமோ? அம்பரீஷன் எனக்கு அவ்வளவு பிரியமானவன்னு உமக்கு தெரியாதோ? ஏன்னா அவன் ஹிருதயத்துல நான் இருக்கிறது வேறு விஷயம், என் ஹிருதயத்துல அவன் எப்போதும் நிறைஞ்சிருக்கான். எனக்கும் என் பக்தனுக்கும் உண்டான உறவு அத்தகையது. சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் த்வகம் மதன்யத் தேன ஜானந்தி நாஹம் தேப்யோ மனாகபி. சாதவோ ஹிருதயம் மஹ்யம், அத்தகைய சாதுக்கள் ஹிருதயத்துல நான் இருக்கேன். சாதுனாம் ஹிருதயம் த்வஹம், என்னுடைய ஹிருதயத்துல அவர்கள் இருக்கார்கள். அத்தகைய ஒரு உறவு சுவாமி எனக்கும் அம்பரீஷனுக்கும். உறவேல் நமக்கு இங்கு ஒழியாது, அது தீராத ஒரு உறவு. அத்தகைய உறவு கொண்ட என்னுடைய பக்தர்களை நான் எல்லா விதத்திலையும் ரட்சிப்பேன். இதுதான் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யஹோ ததாம் ஏதத் விரதம் மம, என்னுடைய விரதம் அப்படின்னு பகவான் சொல்றார். என்னுடைய பக்தனுக்கு அபயம் கொடுக்கறது என்னுடைய விரதம் அப்படின்னு அங்க ராமபிரான் சொல்றது போலதான் அந்த ஞானிகள் விஷயத்துல பகவான் எப்படின்னு பார்த்தால், ஞானிகள் எப்போதும் அந்த ஞானிகளை தான் தியானம் பண்ணிட்டு இருப்பானாம். தர்மபுத்திரர் கூட கண்ணபிரானை பார்க்கணும்னு புறப்பட்டு அவனுடைய அரண்மனைக்கு வரச்சே வாசல்ல இருந்த தாருகன் சொல்றானா, இப்ப பகவானை பார்க்க முடியாது, பகவான் தியானத்துல இருக்காரா? ஒரு சந்தேகம் வந்துடுது. தர்மபுத்திரர் பகவானையே கேட்போம்னு போய் கேட்கிறார். எல்லாரும் ஒன்னதானப்பா தியானம் பண்றா, இந்த திரிபுவனமும் தியானம் பண்றதுன்னா அது ஒன்ன, நீ யாரையோ தியானம் பண்றியாமே, அது யார் அப்படின்னு கேட்டா, என்னுடைய பக்தர் மத்பக்தாக, என்னுடைய பக்தர்களை நான் தியானம் பண்ணுவேன். பக்தர்கள் எல்லாரும் என்ன தியானம் பண்றார்கள் அது வேற, நான் என் பக்தர்களை தியானம் பண்ணுவேன் அப்படின்னு பகவான் சொல்றது போல. இதெல்லாம் ஏன் எடுத்துட்டேன்னா, நம்மாழ்வாருடைய ஹிருதயத்துல எப்போதும் பெருமாள் குடிகொண்டிருக்கார். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. கீழ்வானம் மேல்வானத்துல பிரபு எழுந்தருளி இருக்கிறது போல, கீழ்வானத்துல ஆச்சாரியர்கள் எழுந்தருளி இருந்து நமக்கு உபதேசிக்கிறார்கள். அவர்கள் ஹிருதயத்துல பெருமாள் இருக்கிறதுனால அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் நமக்கும் கிட்டட்டம் அப்படிங்கிறதுனாலே கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னா, பொதுவாகவே வெள்ளைனா சாத்வீக பாவம் உடையவர்கள் அப்படின்னு ஒரு பொருள். சாத்வீக பாவம் உடையவர் நம்மாழ்வார்னு இது சொல்லவும் வேணுமா?
ஏன்னா நம்மாழ்வார் சாத்விகருங்கிறது நமக்கு தெரியாதா? ஏன்னா இங்க அடுத்த வார்த்தை என்ன வைக்கிறாள் நம்மளுடைய நாச்சியார்னு பார்த்தா எருமை சிறுவீடு. எருமை அப்படின்னு இங்க சொல்றது தாமச சிருஷ்டிகளை. சாத்வீக சிருஷ்டிகள் சாத்விகால் எப்படி இருப்பா, ரஜோகுணம் உடையவர்கள் எப்படி இருப்பா, ராஜசால் எப்படி இருப்பா, தாமசால் எப்படி இருப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கீதையில கடைசி 4 அத்தியாயங்கள் புரட்டினோம்னா தெரிஞ்சிடும். சாத்விகால் தாமசால் எல்லாம் டீட்டெயிலாக வருது. அதில் சாத்விகால் என்ன ஆகாரம் சாப்பிடுவா, என்னென்ன ஆகாரங்கள் அவர்களுக்கு பிடிக்கும், அது உள்பட வந்துடுறது. சத்வம் ரஜஸ் தம இதி குணாக பிரகிருதி சம்பவாக நிபத்ரந்தி மகாபாஹோ தேஹே தேஹினமவ்யயம் சத்வம் ரஜஸ் தம இதி குணாக. சத்வம் ரஜஸ் தமஸ் இது 3மே பிரகிருத்தினுடைய குணங்கள். இது பகவானுடைய குணங்கள் இல்லை. சத்வ ரஜஸ் தமஸ் 3மே பிரகிருத்தினுடைய குணங்கள். அது இந்த 3 குணங்களை வச்சுட்டு தான் நம்ம இந்த பிரபஞ்சமே நடக்கிறது. யாரை எடுத்தாலும் இந்த 3 குணங்கள் இருக்கும். இன்னும் சாத்விகாலா இருக்கிறவர்கள் எப்படி இருப்பா, இல்லை இதுலேயுமே நிதானமாக செயல்படுவா. எதையுமே எடுத்தேன் கவுத்தேன்னு செஞ்சிட மாட்டா. நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் சாத்விகர்கள். எல்லாத்தையும் உடனே நடந்துடணும், இது இப்படி செஞ்சிடணும் அப்படி செஞ்சிடணும், இவ்வளவு அவசரம் அவ்வளவு அவசரம்னு பலனை நோக்கி ஓடுறவர்கள் ராஜசால். தாமசர்கள் அப்படிங்கிறது அது ஒரு விதமான உறக்கம். எப்போதும் ஒரு தூங்குற நிலையில நித்திரை நிலையிலேயே இருக்கக்கூடியவர்கள் தாமசர்கள். இந்த 3 விதமான குணங்கள் உடைய சிருஷ்டியை நம்ம பார்ப்போம் லோகத்துல. சிருஷ்டியில கூட நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். பொதுவாகவே மிருகங்களை தாமச சிருஷ்டின்னு சொல்லுவது வழக்கம். அதுதான் இங்க எருமை சிறுவீடு அப்படின்னு வரது தாமச சிருஷ்டிகளை இங்க குறிக்கிறது. அவ்வளவு சாத்விகமா இருக்கக்கூடிய நம்மாழ்வீர் இங்க தாமச சிருஷ்டி அப்படின்னு இந்த எருமை சிறுவீடு அப்படிங்கிறது சிற்றின்பமே லட்சியம் அப்படின்னு சில பேர்கள் இருப்பா, சில தாமசர்கள் இருப்பா. சிற்றின்பம் அப்படின்னு இங்க சொல்றது ஒரு சாமானிய ஆசைகள். எனக்கு இது கிடைச்சா போறோம், அது கிடைச்சா போறோம். இன்னும் சொல்ல போனா அர்த்தார்த்திகள். இந்த அர்த்தார்த்திகளை தான் இங்க எருமை சிறுவீடு அப்படின்னு வருது. சிற்றின்பம் போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தாமசர்களை அவர்களை கூட நீங்கள் அல்லவோ கைப்பிடித்து தூக்க முடியும் நம்மாழ்வீர் அப்படிங்கிறதுக்காக கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. சிறுவீடு மெய்வான், அது சிற்றின்பத்தையே நாடி போறது. எனக்கு இது கிடைச்சா போறோம் அது கிடைச்சா போறோம் அப்படின்னு சிற்றின்பத்தினுடைய நாட்டமே இருக்கிறதுனால அதுகளை எழுப்ப வேண்டியது உம்முடைய கடமை அப்படிங்கிறதுனாலேயே எருமை சிறுவீடு. மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். பரந்தனகான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மாழ்வார்களுடைய ஹிருதயத்துல அப்படி பெருமாள் குடிகொண்டிருக்கார் அப்படிங்கிறது நம் கீதையிலேயே பகவான் சொன்னதை பார்த்தோம். கீதையில பகவான் ஞானிகள் விஷயமாக சொன்னதை பார்த்தோம் இல்லையா? பிரியோஹி ஞானினோ தியர்த்தம் அஹம் சச்ச மம பிரியாகா அப்படின்னு பகவான் சொன்னதை பார்த்தோம். அத்தியர்த்தம் அப்படிங்கிறதுனா அதிக பிரியம்னு அர்த்தம். ஞானினகா அகம் அத்தியர்த்த பிரியகா அப்படிங்கிறது கீதா பாஷ்யம். அத்தகைய ஞானிகள் என்னுடைய ஹிருதயத்துல அப்படி குடிக்கொண்டிருக்கார்கள் அப்படின்னு பகவான் சொல்லுவாராகில், அப்ப நம்மாழ்வாருடைய ஹிருதயத்துல அவ்வளவு குடிபுகுந்து இருக்கக்கூடிய அந்த பகவான் நம்மாழ்வாருடைய ஹிருதயத்திலேருந்து எல்லாரையும் கருணையோட பார்க்கட்டும் அப்படிங்கிறதுனால பரந்தனகான். கான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கட்டாட்சம். இங்க மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரந்தனகான் அப்படிங்கிறது நம்மாழ்வாரையே சொல்றதாகவும் வருது. எந்த பகவான் உம்முடைய ஹிருதயத்துல குடிகொண்டிருக்காரோ அத்தகைய ஹிருதயத்தோட குளிர்ச்சியோட கட்டாட்சத்தை இந்த தாமச சிருஷ்டிகளுக்கும் பொழியுங்கள். மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். பரந்தனகான் அப்படிங்கிறதுக்கு அப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படிங்கிறது நம்மாழ்வாருக்கு முன் நம்மாழ்வாருக்கு பின் மிக்குள்ள பிள்ளைகள். நம்மாழ்வாருக்கு முன் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருமழிசை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள்லாம். நம்மாழ்வாருக்கு பின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், மதுரகவி ஆழ்வாருங்கிறது நம்மாழ்வாருக்கு சமகாலம். இப்படி முன்னும் பின்னுமாக எல்லோரையும்
மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படின்னு இவர் நம்மாழ்வாருக்கு முன் நம்மாழ்வாருக்கு பின் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னங்கிறது கொஞ்சம் அடுத்த வரக்கூடிய வரிகள்ல தெரியும். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து, இது உடையவரை குறிக்கிறது இந்த வரி. போவான் போகின்றாரை உடையவருக்கு ராமானுஜருக்கு திருமுடி வர்க்கம் திருவடி வர்க்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமுடி வர்க்கம் அப்படிங்கிறது ராமானுஜருக்கு முன்னாடி இருந்தவர்கள். பெரிய நம்பிகள், ஆளவந்தார், மணக்கால் நம்பிகள், உய்யக்கொண்டார், நாதமுனிகள், நம்மாழ்வார், விஸ்வக்சேனர், பெரிய பிராட்டியார், பெரிய பெருமாள் அப்படிங்கிற வரைக்கும் அந்த குரு பரம்பரை லட்சுமிநாத சமாரம்பம் அப்படி போறது இல்லையா. இது திருமுடி வர்க்கம். திருமுடி வர்க்கம்னா முடினா தலை மேல இருக்கு, இப்படி தலையிலேருந்து முன்னாடி ராமானுஜருக்கு முன்னாடி இருக்கிறவர்களை திருமுடி வர்க்கம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது திருவடி வர்க்கம் அப்படிங்கிறது ராமானுஜருக்கு பின்னாடி எம்பார், முதலியாண்டான், கூரத்தாழ்வான், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, பிள்ளை உரங்காசிரியர், அழகிய மணவாள பெருமாள் நாயனார், திருவாய்மொழி பிள்ளை, மணவாள மாமணிகள், பிள்ளை லோகம் ஜீயர் வரைக்கும் ராமானுஜருடைய திருவடி வர்க்கம். திருமுடி வர்க்கம் திருவடி வர்க்கம் இது எல்லாருமே ஒரு கால் பகவானுக்கு கூட வாழ்ச்சி ராமானுஜரால தான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனாலதான் போவார் போகின்றாரை போகாமல் காத்து, முன்னாடி இருந்தவர்கள் திருமுடி வர்க்கமா இருந்தவர்கள், திருவடி வர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே போவான் போகின்றாரை போகாமல் காத்து, எல்லாரும் யாருக்காக காத்துன்னு இருக்கார்கள்? எதிராசனுக்காக. அது எப்படி சொல்ல முடியும்? பகவான் தான் வைகுண்ட பத்தியாச்சே. பகவானுக்கு கூடவா நம்மாழ்வாரால தான் வாழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பரபிரம்மமானது என்ன ஆறுதான், ஒரு சாமானிய தாமச சிருஷ்டிகள் ஏதேதோ குதர்க்கமான அர்த்தங்கள் பண்ணுவார்கள் இந்த பரபிரம்மத்துக்கு. அந்த ஒரு அர்த்தத்துக்கே குதர்க்கமான அர்த்தங்கள்ல வாயில போய் அந்த பிரம்மம் விழறதே அப்படிங்கிறதுனால அந்த பிரம்மமே சொல்றதா, பாழும் கிணற்றில் நான் விழறேனே அப்படின்னு அந்த பிரம்மமே சொல்றதா. அப்படி அந்த பிரம்மம் போய் விழர்ச்சே அதை இப்படி உள்ள கை கொடுத்து இப்படி தூக்கறாராம் ராமானுஜர். அதனாலேயே வைகுண்டநாதனுக்கும் வாழ்ச்சி ராமானுஜராலே அப்படின்னு ஆனதுனால போவான் போகின்றாரை போகாமல் காத்து. ஆளவந்தார் முதலியவர்கள்லாம் ராமானுஜருக்கு முன்னாடி தான். ஆன போதிலும் பவிஷ்யதாச்சாரியன் அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்றார். மதுரகவி ஆழ்வார் ஒரு விக்கிரகம் கிடைச்சதும் இது என்ன அப்படின்னு புரியாம நம்மாழ்வார்கிட்ட கொண்டு போய் காட்டின உடனேவே அதை பார்த்ததும் என்ன சொல்றார்? பவிஷ்யத் ஆச்சாரியன், எல்லாரும் எதிராசனுக்காக காத்துன்னு இருக்கார்கள், அதனால போவான் போகின்றாரை போகாமல் காத்து. அப்படி காத்துன்னு இருக்கக்கூடிய நம்மாழ்வாரும் காத்துன்னு இருக்கார் எதிராசனுக்காக. அதனால இது உடையவரை குறிக்கிறது இந்த வரி. கூவான் வந்து நின்றோம், உங்களை கூப்பிடறதுக்காகவே வந்தோம். நம்மாழ்வீர் நீங்கள் தான் எல்லாரையும் கரையேத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாயாச்சு நீங்கள் தான். பல பாசுரங்கள்ல நம்மாழ்வார் தானே தன்னை பாவைன்னே சொல்லிக்கிறார்னு சொன்னோம். அதனாலேயே கோதுகலமுடைய பாவாய், அந்த கண்ணன் மேல அயராது காதல் கொண்ட கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு. இங்க பறை அப்படிங்கிறது என்னன்னா கைங்கரியம். நீரடைந்த அந்த கைங்கரியத்தை கொஞ்சம் எமக்கும் தாரும் பாடிப்பறை கொண்டு. அவனையே பாடி நீங்கள் அடைந்த அந்த கைங்கரியம் எப்படி கொட்டியிருக்கார் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலலாம். ஏன்னா பகவானே பாகவதத்துல என்ன சொல்றானாம் நாரதர்கிட்டக்க, நான் என்ன எல்லாரும் என்னமோ சொல்றா, நான் வைகுண்டத்துல இருக்கேன்னு சொல்றாப்பா நாரதா. அது அப்படி கிடையாது. வாஸ்தவமா பார்த்தா நான் வைகுண்டத்துல இல்ல. நாகம் வசாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயேன ச மத்பக்தாஹ யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதாக. நாகம் வசாமி வைகுண்டே, நான் வைகுண்டத்துல வாசமே பண்ணலப்பா. நானு வைகுண்டத்துல நீர் வாசம் பண்ணலைன்னா பின் நீர் எங்க இருக்கீர் அப்படின்னு நாரதர் கேட்டா, யோகினாம் ஹிருதயேனச்ச, யோகிகள் ஞானிகள் அவர்களுடைய ஹிருதயத்துல நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னை யார் யாரெல்லாம் பாடுறார்களோ அங்க என்னை யாரெல்லாம் பாட்டு வடிவமாக என்னை துதிக்கிறார்களோ அங்க நான் நிக்கிறேன் அப்படிங்கிறான். தத்ர திஷ்டாமி நாரதா மத்பக்தாக எத்திர காயந்தி.
என்னுடைய பக்தர்கள் எங்கெல்லாம் கானம் பண்ணுகிறார்களோ தத்ர திஷ்டாமி நாரதா, அங்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா. அதை தான் பாடிப்பறை கொண்டு அவரையே பாடி எப்படி நம்மாழ்வார் கைங்கரியமாகிய பறையை பெற்றுண்டாரோ அத்தகைய பறை எங்களுக்கும் கொடுங்கள், எங்களுக்கும் உங்களுடைய கருணையினுடைய கொஞ்சம் திவிலங்கள் எங்க மேல பட்டா கூட நாங்களும் அத்த கைங்கரியமாகிய பறையை பெறுவோமே அப்படிங்கிறதாக கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு பாவாய் பிளந்தானை அப்படிங்கிறது பொதுவான அர்த்தம் பார்த்தோம். கேஷிங்கிற அரக்கனை வதம் பண்ணினதுனால இந்த ஒரு அர்த்தம் பார்த்தோம். சம்பிரதாய அர்த்தம் என்னன்னு பார்த்தா, மா அப்படிங்கிறது ஒரு பசு. பசுக்கள் அப்படின்னு சாமானியவர்களை பசுக்கள்னு சொல்ற வழக்கம். பசுக்களுக்கு ஞானம் இருக்காது. ஞானஹீனாக பசுபி சமானாக. ஞானஹீனர்களை பொதுவாகவே பசுக்களோட தான் உவமைப்படுத்தி சொல்லுவோம். அப்படி பசுக்களுக்கு சமானமாக இருக்கக்கூடிய சாமானியவர்கள் அவர்களுடைய வாயை கூட பிளக்கும்படியாக மாவாய் பிளந்தானை எப்போ ஒரு ஆச்சாரியனை பார்க்கிற வரைக்கும் தான் பசுபி சமானாக. எப்போ ஒரு ஆச்சாரியனுடைய சன்னிதானத்துக்கு ஒரு ஜீவன் போய் அடைஞ்சிடுறதோ அடுத்த க்ஷணம் இது பேசுமா, இந்த ஜீவன் பேசுமான்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவன் மாவாய் பிளந்தானே அப்படி வாய் திறந்து பேச ஆரம்பிச்சுடுமா, பகவத்குணம் சொல்ல ஆரம்பிச்சுடுமா. அதுதான் ஆச்சாரியனுடைய ஸ்பர்ஷம். ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழற வரைக்கும் தான் நம்ம பசுபிசமானகான்னு கிடப்போம். கொஞ்சம் அவருடைய காருண்யம், அவருடைய அந்த கொஞ்சம் அந்த கிருப்பை, அந்த கட்டாட்சம் நம்ம மேல விட்டு விழுந்துட்டா கூட சபரிக்கு என்ன ஆச்சு, மதங்க முனிவரை பார்க்கிற வரைக்கும் தான் சபரி எப்படி எப்படிலாமோ இருந்தாலும் சொல்றது ராமாயணம். காட்டுல எப்படி எப்படிலாமோ அலைஞ்சு திரிஞ்சு கடந்து கஷ்டப்பட்டு இருந்தவள் மதங்க முனிவருடைய கட்டாட்சம் ஒரு கிஞ்சித் அவள் மேல பட்ட உடனே சபரி மோட்சத்துக்கு சாட்சியா இருக்கார் ராமர். மோட்சத்துக்கு அனுப்பினார்னு கூட சொல்லல ராமாயணத்துல. சபரியினுடைய மோட்சத்தை அவள் அடைஞ்சுட்டா. ஆச்சாரியன் திருவடி அடையிறதுங்கிற சம்பிரதாயத்துல முதல்ல சபரி நமக்கு ஏற்படுத்தி வச்சா. அவள் அடைஞ்சுட்டா. அந்த மோட்சத்தை அவள் அடைஞ்சத சாட்சி மாத்திரமா நின்று ராமர் பார்த்தார். சபரி மோட்சத்துக்கு சாட்சி மாத்திரமா. அதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஆச்சாரியன் திருவடி அவள் பற்றின்ட்டாள். அவள் மதங்க முனிவருடைய திருவடியை அடைஞ்சாள் அப்படின்னு ராமாயணத்துல வருது இல்லையா. அது போல ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழற வரைக்கும் தான் மா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய் திறக்குமோ திறக்காதோன்னு இருக்கக்கூடிய ஜீவன்கள் எப்ப ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானோமோ மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அப்படி வாய் திறந்து நன்னு பகவத்குணங்கள் சொல்லும் அளவுக்கு நம்ம ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் நம்மளை கொண்டு வந்து விட்டுடும். அப்படிங்கிறதுனால உடையவருடைய அனுகிரகம், நம்மாழ்வாருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிடுதுன்னா மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, தேவாதி தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜெகத்பதி வைகுண்டபதி தான். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவாதி தேவனை மற்றொரு விசேஷ அர்த்தம் இங்க என்னன்னு பார்த்தா ஆச்சாரியன்தான். தேவாதி தேவன் அப்படின்னாலே நமக்கு ஆச்சாரியன்தான். ஏன்னா எப்போ வைகுண்டநாதனுக்கே வாழ்ச்சி ராமானுசராலே நம்ம எதிராசராலே அப்படின்னு சொல்லிட்டோமோ அத்தகைய தேவர்களுக்கெல்லாம் தேவனான நம்முடைய ஆச்சாரியனை எப்போதும் நம்ம ஸ்மரிச்சுட்டு இருக்கணும். எப்போதும் நம்ம ஆச்சாரியர்களை நம்ம தியானம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றத தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். அப்படி எப்போதும் ஆச்சாரியனை ஸ்மரிச்சுட்டு இருக்கிற மதுரகவி ஆழ்வாருக்கு அவர் பண்ணின பாசுரங்கள்லயே பெரும் ஆச்சாரிய பக்தி தான், வேற ஒண்ணுமே. அத்தகைய ஆச்சாரிய பக்தியை எப்படி பாடுறார் மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, நாவினால் நவிற்றின்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனே. அவனையே பாடி திரிஞ்சால் போரும். அவர் ஒருவரே தான் குருகூர் நம்பி. ஆச்சாரியனுடைய புகழ பாடின்னு இருந்தாலே போரும் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் எப்படி அவருடைய ஆச்சாரிய பக்தியை அனுபவிக்கிறாரோ அதே போல சுவாமி மணவாள மாமுனிகள் எதிராஜ விம்சதியில
நம்ம எப்படி எதிராஜனை சதா நித்தியம் நினைச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்லோகத்துல அதி ஆச்சரியமா சொல்றார். வாசாயதீந்திர மனசா வபுஷா சயுஷ்மத் பாதாரவிந்தயுகலம் பஜதாம் குருணாம் கூராதிநாத குருகேஷ முகாத்ய பும்சாம் பாதானுசிந்தன பரசததம் பவேயம். வாசாயதீந்திர வாக்குனால எப்போதும் அந்த எதிராஜனை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். மனசா வபுஷாச்ச யுஷ்மத் நம்ம மனசுனாலே என்னைக்கும் அந்த எதிராஜனையே நம்ம ஸ்மரிச்சுட்டு இருக்கணும். வாக்குனால எதிராஜன் புகழையே பாடின்னு இருக்கணும். அவருடைய பாதத்தை நல்ல கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த குரு பரம்பரைய சொல்றார். பாதாரவிந்த யுகலம் பஜதாம் குருணாம். பஜதாம் குருணாம் யார் யாரெல்லாம் எம்பெருமானாருடைய திருவடியை ஆசிரியத்தவர் கூறத்தாழ்வான் முதலிய ஆச்சாரியர்கள் யாரெல்லாம் எம்பெருமானார் ஆசிரியிச்சிருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய திருவடியும் தான் பற்றிக்கிறேன் அப்படின்னு சுவாமி மணவாள மாமுனிகள் கூராதிநாத குருகேஷ முகாத்ய பும்சாம். கூராதிநாத அப்படின்னா கூறத்தாழ்வான் இவர்கள் எல்லாரையும் நான் பற்றிக்கிறேன் அப்படிங்க. அடியாருக்கு 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 அடியார் அப்படின்னு சொல்லுமா போலே பாதானு சிந்தன பரசததம் பவேயம். அவர்களுடைய திருவடியை என்னைக்கும் சிந்தனை பண்ணிட்டே இருந்தாலே போரும், அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு இங்க ஆச்சாரியனுடைய பெருமைகள் எல்லாம் ஆச்சாரியனை சதா நினைச்சுட்டு இருந்தாலே போரும் அப்படின்னு சொல்றதுனால இது அனன்ய ஆச்சாரிய பக்தியை இந்த இடத்துல காட்டுறது. அதுதான் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவம் இங்க இருக்கும். சென்று நாம் சேவித்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவம். சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து, ஏன்னா அவன் தான் ஹிருதயேசன் ஆச்சு, அவனுக்கே நம் ஹிருதயத்துல நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது தெரியும். அப்படிங்கிறச்சே அவனை இன்னும் நம் தேடி வேற போய் சேவிக்கணுமா? சென்று நாம் சேவித்தால் நம் போய் அவனிடத்துல போய் சேவிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அவனே நம் இருக்கிற இடத்தை தேடி வந்துடுவான். அப்படிங்கிறதுனாலதான் சென்று நாம் சேவித்தால் அப்படிங்கிற மாதிரியான பாவம் இங்க வந்திருக்கு. நம்மளா ஓடி போனோம்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவனாம். என்னை தேடி இவன் ஓடி வந்துட்டானே, நான் அல்லவோ இவனிடத்துக்கு ஓடி போய் இவனை ரட்சிக்கணும் அப்படின்னு பகவான் தாபப்படுவான். குகன் ஓடி வரானாம் ராமபிரானுக்காக. திருமங்கை ஆழ்வாருடைய எப்படி அவர் பாடுறாருன்னு பார்த்தா, ஏழை ஏதலன் கீழ்மகன் இன்னாதிரங்கி. ஏழைன்னு பார்க்கல, ஏதலன்னு பார்க்கல, கீழ்மகன்னு பார்க்கல, அப்படி இறங்கி வந்து மற்றவருக்கு இன்னருள் சுரந்து அப்படி சொரக்கராராம் தன்னுடைய கருணைய ராமபிரான். அப்படி குகன் அங்கேருந்து ஓடி வரச்சே, ஏன்பா ஓடி வர, நீ ஓடாத, நான் வரேன் உனக்காகன்னு பகவான் ஓடுறான் குகனை நோக்கி. பகவான் தானே ஓடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்றதை தான் என்னைக்கும் விரும்புவான். அப்படிங்கிறதுனாலேயே தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் யாரும் ஒன்றும் தெரியாதவர்கள் அவனை தேடி போகமாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியலை. தெரிஞ்சவர்களும் போகமாட்டார்கள். தெரிஞ்சவர்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனாலேயே போகமாட்டார்கள். ஏன்னா சென்று நாம் சேவித்தால் நம்ம என்ன போய் அவனை சேவிக்கிறது? அவன் வரட்டும் நம்மளை காப்பாத்துறதுக்கு. தத்தஸ்ய சதிருஷம் பவே. பிராட்டி இருக்கா இல்லையா அசோக வனத்துல, இந்த க்ஷணம் ஆஞ்சநேயர் சொல்றார், புறப்படுங்கள், நான் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்ன போதிலும் இருந்தாலும் அவர் வரணும். அவர் வந்து என்னை எவ்வளவு அருமையா அவர் மதிக்கிறார் அப்படிங்கிறது அப்பல்லவோ தெரியும். அவர் வந்து அவர் பிரபாவத்தை காண்பிச்சு ராவணவதம் பண்ணி சீதா பிராட்டிய மீட்கச்சேதானே அவர் தன் மேல எவ்வளவு ஒரு பாசம் வச்சிருக்காருங்கிறது அங்க தெரியறது. அது போல இங்க பகவான் வரணும். நம்ம போய் சேவிக்கிறது வேற விஷயம். பகவான் வரணும், நமக்காகவே அனுகிரகம் பண்ணணும்னு அந்த பகவான் ஓடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்றதுலதான் நமக்கும் பெருமை, அவனுக்கும் பெருமை. அவனுக்கு பெருமை அது, நமக்கும் அதுதான் பெருமை. அப்படிங்கிறதுனால ரெண்டு விதமான சரணாகதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு விதமா இருக்கு சரணாகதி.
அதை மர்க்கட சிசு நியாயம் அப்படிங்கிறது முதல் சரணாகதி. அது என்ன அப்படின்னு மர்க்கட சிசு நியாயம், மார்ஜால சிசு நியாயம் அப்படிங்கிறது 2 விதமான சரணாகதி. மர்க்கட சிசு நியாயம் அப்படிங்கிறது புரியும்படி சொல்லணும்னா செல்ஃப் எஃபர்ட். அதாவது குரங்கு குட்டி தானே போய் தன்னுடைய தாயாரை இப்படி கெட்டியாக பிடிச்சுட்டு இப்படி இருக்கும் மர்க்கட்ட சிசு. அது குரங்கு அந்த ஸ்டம்பம் இந்த ஸ்டம்பம் எங்கே போய் தாவினாலும் அங்கே தாவினாலும் இங்கே தாவினாலும் இது நன்மை இறுக்கி கெட்டியாக பிடிச்சுட்டு இருக்கிறனால இது கீழே விழாது. குரங்கு எங்கே தான் போகட்டுமே, ஆனால் அது கெட்டியாக பிடிச்சுட்டு இருக்கும் அது குரங்கு குட்டி. அதுபோல நாம போய் பகவானை கெட்டியாக பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த நியாயம், மர்க்கட்ட சிசு நியாயம். அதுக்கு திட விஸ்வாசம் வேணும், வைராக்கியம் வேணும், நம்ம விழவே மாட்டோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வேணும். இதெல்லாம் அது நம்மளை சம்மந்தப்பட்டு இருக்கு. நமக்கும் அது எப்படி இருக்குமோ தெரியாது. இந்த நிமிஷம் திட விஸ்வாசம் இருக்கு, அடுத்த க்ஷணம் என்னங்கிறது நமக்கே தெரியாது. அதை காட்டிலும் மார்ஜால சிசு நியாயம் அப்படிங்கிறது பூனைக்குட்டியை போல, அது ஒரு டிவைன் கிரேஸ். பூனைக்குட்டி அப்படிங்கிறது அது தனக்காக எழுந்து அது போக தெரியாது. அதுக்கு தான் இட்டபடி அப்படியே கிடக்க தாயாராகி அந்த பெரிய பூனை தான் வந்து அதை போற இடத்துக்கெல்லாம் கவ்விண்டு போகும். குரங்கு மாதிரி அதுக்கு கெட்டியா இறுக்கி பிடிச்சுக்க தெரியாது. இட்டபடி ஒரு இடத்துல அது தானே கிடக்கும். தாயார் ஓடி ஓடி வந்து அதை கவ்வி கொண்டு போய் அதை ஜாக்கிரதையா வச்சு பாதுகாக்கும். இதுல எது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ஜால சிசு நியாயம்ங்கிறது சுலபமா இருக்கு. நம்ம போய் கெட்டியா பிடிச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு அவ்வளவு திட வைராக்கியம் வேணும். அப்படிங்கிறச்சே அதுக்கு நம்ம ஒரே இடத்துல நம் பாட்டு இருப்போமே, பகவானே வந்து நம்மளை அழைச்சிட்டு போவானே அப்படின்னு இட்டபடி கிடக்கிறது. அப்படிங்கிறதுல தான் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அவனை போய் நம்ம சேவிச்சிட்டா அவன் வருத்தப்படுவன். நம்ம போக வேண்டி இருக்கு, இவர்களே புறப்பட்டு வந்துட்டார்களே அப்படின்னு அவன் வருத்தப்படுவன். அப்படிங்கிறதுனாலேயே ஆவாவென்று ஆராய்ந்து அருளி, அவனே நமக்கு என்ன வேணும்னு பார்த்து ஆராய்ந்து அருள் புரிவான். நம்மளா போய் கேட்டா அல்பமா கேட்போம். ஒருத்தர் நமக்கு ஒரு எஜமானர் நமக்கு நல்ல 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு மனசுல நினைச்சுட்டு இருக்கா. நம்ம அவர்கிட்ட மெனக்கெட்டு போய், சுவாமி எனக்கு ஒரு 1000 ரூபாய் தரீங்களா, 1000 ரூபாய் தரையில, எனக்கு அடுத்த வேலைக்கு நான் பார்க்கணும், 1000 ரூபாய் தரையில அப்படின்னு கேட்டா அவர் என்ன நினைப்பார்? அட பாபி, உனக்கு நான் 10 லட்சம் கொடுக்கறதா காத்துட்டு இருந்தேனேடா, நீ அல்பமா வந்து 1000 ரூபாய் கேட்கறியேடா அப்படின்னு மனசுல நினைச்சுப்பாரு இல்லையா, வருத்தப்படுவார் இல்லையா. அதுதான் பகவானுடைய நிலை. அவன் நமக்கு எவ்வளவோ காருண்யத்தை கொட்டணும்னு நினைக்கிற சமயத்துல நாம போய் கேட்டா அல்பமாக கேட்போம். அவனா கொடுத்தா அள்ளி கொடுத்துடுவன். அப்படிங்கிறதுனால நம் தேவாதி தேவனை நாம் சென்று போய் சேவிக்கிறத காட்டிலும் அவனே ஆராய்ந்து, ஆஹா உனக்கு இது கொடுக்கணுமே அது கொடுக்கணுமே அப்படின்னு ஆஹா என்று ஆராய்ந்து அருளி, நம்ம கூப்பிட்ட குரலுக்கு நமக்கு பிரதித்வனி கொடுக்கறதே பெறை அப்படின்னு சொன்னோம். கண்ணா அப்படின்னு கூப்பிட்டா கூப்பிட்டியா அப்படின்னு அவன் நமக்கு ஒரு பிரதித்வனி கொடுக்கறான் இல்லையா, அதுவே பறை, அதுவே கைங்கரியம், அதுவே நமக்கு பரம பரிசு அப்படின்னு நினைக்கிறச்சே அவன் நமக்கு ஆராய்ந்து பேர் அனுகிரகம் பண்ண போற. இதே போல மாரிமலை மொழிஞ்சில்ங்கிற பாசுரத்திலயும் அங்க ஆராய்ந்து அருளின்னு அங்கேயும் வருது, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து. அது போல இந்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளி, அவனே நமக்கு ஆராய்ந்து நமக்கு என்ன ஹிதமோ பார்த்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறச்சே நம்ம அப்படி விட்டுடணுமா. இருகை விரித்தேனோ திரௌபதியை போலன்னு திருக்கோளூர் அம்மாள் சொல்வது போல, திரௌபதி எப்படி கோவிந்தா எத் கோவிந்தேதி சுக்ரோஷ கிருஷ்ணாமாம் தூரவாசிலும், எங்கேயோ தூர துவாரகையில இருக்கக்கூடிய கண்ணனை கோவிந்தா அப்படின்னு தன் கையை பிடிச்சுக்க முடியும்னு இருந்த போதிலும் கையை விரிச்சுட்டு கோவிந்தா அப்படின்னு எப்படி சரணாகதி பண்ணாலோ அதே போல நம்ம விட்டுடணும். விட்டு அவனிடத்துல நம்ம விட்டுட்டோம்னா அவன் ஆராய்ந்து அருளி, உனக்கே எழுதி வச்சிருக்கே கருணை அப்படின்னு ஓடி வருவனே. அது எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆச்சாரியனுடைய கருணையாக அமையிறது. இந்த பாசுரத்துல கீழ்வானம் அப்படின்னு ஆச்சரியமான இந்த பாசுரத்துல அந்த நம்மாழ்வாரனுடைய பெருமையும் எதிராசனுடைய பெருமையும் அவர்களுடைய அனுகிரகமும் சேர்ந்து நமக்கு அந்த தேவாதி தேவனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுமா போலே ஆச்சரியமா
தான் இந்த பாசுரம் அமையிறது. எப்படி ஆண்டாள் நம்மாழ்வாரையும் எம்பெருமானாரையும் இந்த பாசுரத்துல சொன்னாலோ அதே போல நாமும் இப்ப வாழும் உடையவராக இருக்கக்கூடிய நம்முடைய எதுகிரி எதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சுண்டு தேவாதி தேவனை சென்று நாம் சேவிப்போம் அப்படின்னு சொல்லி இத்தகைய பெரிய கைங்கரியம் கொடுத்த அடியவளுக்கு இத்தகைய கைங்கரியம் கொடுத்ததுக்கு கிருத்தஜ்ஞதைகள் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். அடியேன் ராமானுஜதாசி. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.